இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் ஒரு பெண்டகனல் பிளேட் பெண்டகனல் லேமினா எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின்: ஏ ரெகுலர் pentagonal lamina of 30 mm side has one edge in HP and inclined at an angle of 30 degree to VP. Draw its projections when its surface is inclined at 45 degree to HP. Okay, first projection of planes இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். 3 ஸ்டெப்பாக வந்து ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் பொசிஷன், அடுத்து இன்க்ளைன்டு டு ஹெச்பி அண்ட் இன்க்ளைன்டு டு விபி. ஸோ இதோட ஷேப் அப்படிங்கிறது பெண்டகனல் லேமினா. அதோட சிம்பிள் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது ட்ரா பண்ணணும். சிம்பிள் பொசிஷன் மீனிங் அதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ அப்படின்னு ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் ஒரு பெண்டகன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெண்டகன் ஓகே பாருங்கள், ஒரு பெண்டகன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பெண்டகன் ஃபஸ்ட்டு லெட்டர் மார்க் பண்ணும். பாயிண்ட் ஏ, பி, சி, டி அண்ட் இ. ஓகே, இது ஒரு பெண்டகனோட டாப் வியூ அப்படிங்கிறது ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெண்டகன் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஏ அண்ட் பி ஒரு லைனில் வரும், இயும் சியும் சேம் லைனில் வரும், அண்ட் டி அப்படிங்கிறதும் சேம் லைனில் வரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பி டேஷ், ஏ டேஷ் அண்ட் சி டேஷ், இ டேஷ், டி டேஷ். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளாடி போட்டிருக்கிறது பி, சி, டி அப்படிங்கிறது டைரெக்டாக பார்க்கும்போது விசிபிளாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஏ அண்ட் இ அப்படிங்கிறது இன்விசிபிள் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து டாட்டட் லைன்ஸில் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அப்போது பெண்டகன் லேமினாவோட சிம்பிள் பொசிஷன், அதாவது டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்டு அட் 45 டிகிரி டு ஹெச்பியை ட்ரா பண்ணணும். 45 டிகிரி டு ஹெச்பி. ஸோ ஒரு பாயிண்ட்ஸில் இருந்து எக்ஸ் ஆக்சிஸ் லைனில் ஒரு பாயிண்டில் இருந்து 45 டிகிரி ஆங்கிள் மார்க் பண்ணி 45 டிகிரி ஆங்கிள் மார்க் பண்ணி இந்த ஹரிசாண்டல் லைனோட, அதாவது ஃப்ரண்ட் வியூவோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும். 4.7 பக்கத்தில் இருக்குது, 4.7. ஸோ அப்போ இந்த 4.7 45 டிகிரி ஆங்கிள் மார்க் பண்ணுன்னா அந்த லைனில் கனெக்ட் ஆகுற மாதிரி ட்ரா பண்ணணும். 4.7. ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் B1, A1 dash, last point D1 dash. நெக்ஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட் வேணும். சென்டர் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் 2.9 இருக்கும். ஸோ 2.9 சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். பாயிண்ட் C1 dash, E1 dash சென்டர் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட்ஸில் இருந்தோம் வெர்டிக்கல் லைன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ட்ரா வெர்டிக்கல் லைன்ஸ். நெக்ஸ்ட்டு பெண்டகனில் இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸில் இருந்தோம், அதாவது 5 கார்னரில் இருந்தோம் ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது போடணும். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் சி, point D and point E. So next horizontal and vertical meet ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ், அதாவது வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணணும். பாயிண்ட் A1, பாயிண்ட் B1, பாயிண்ட் C1, பாயிண்ட் D1 and பாயிண்ட் E1. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணணும். A to B, B to C, C to D, D to E and E to A. So second step complete ஆச்சு. Third step, at an angle 30 degree has one edge in HP and inclined at an angle 30 degree to VP. Last step, 30 degree inclined to VP draw பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இன்க்ளைண்ட் XY ஆக்சிஸ் லைனில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி 30 டிகிரி இன்க்ளைண்டாக ஒரு லைன் அப்படிங்கிறது ட்ரா பண்ணு. 30 டிகிரி இங்கே இருக்குது, 30 டிகிரி.
ஸோ இந்த லைனுக்கு டைமென்ஷன் எதுவும் கிடையாது. 30 டிகிரி ஒரு லைன் சும்மா ரஃபாக வந்து ஒரு லைன் அப்படிங்கிறது ட்ரா பண்ணணும். 30 டிகிரி இன்க்ளைன் ஒரு லைன். நெக்ஸ்ட்டு இந்த பெண்டகன் செகண்ட் ஸ்டெப்பில் ட்ரா பண்ணின பெண்டகன் நம்ம இந்த 30 டிகிரி இன்க்ளைண்டாக ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு A to B எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 3.1 பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த லைனை வந்து இந்த இன்க்ளைன்ட் லைனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் A2, இந்த பாயிண்ட் B2. ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட் A1 B1 A2 B2 ட்ரா பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ட்ரா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த A1லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போகுது, பாயிண்ட் B1லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போகுது. ஸோ அப்போ செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு லைனையும் வந்து நம்ம பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணலாம். பாயிண்ட் A2ல ஒரு லைன் அண்ட் பாயிண்ட் B2ல ஒரு லைன், பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். டைமென்ஷன் எதுவும் கிடையாது, சும்மா ரஃபாக போடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சென்டர் லைன் ஒன்றையும் கூட ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், பாயிண்ட் A1லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, பாயிண்ட் B1லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணுவோம். கரெக்டாக 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ பாயிண்ட் 2 இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு காம்பஸ் எடுத்து பாயிண்ட் A1லேருந்து பாயிண்ட் E1 எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி A2லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட் E2 B1லேருந்து C1 எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இதில் ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். பாயிண்ட் C2. நெக்ஸ்ட்டு சென்டரில், அதாவது பாயிண்ட் D1 அப்படிங்கிறது வேணும், பாயிண்ட் D1 அப்படிங்கிறது வேணும். ஸோ பாயிண்ட் E1. ஓகே, நெக்ஸ்ட்டு E1 to இந்த D1 டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு மெஷர் பண்ணி E2லேருந்து ஒரு ஆர்க் ட்ரா பண்ணணும். C1லேருந்து D1 டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி C2லேருந்து ஒரு ஆர்க். ஸோ இந்த ஆர்க் டச் ஆகணும். டச் ஆகலை அப்படின்னா திரும்ப ஒரு டைம் கூட அது டச் ஆகிற மாதிரி பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் D2. ஓகே, இப்போ மார்க் பண்ணின பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணணும். A2 E2ல ஜாயிண்ட் ஆகும், C2 ஜாயிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஓகே, ஒரு பெண்டகன் அப்படிங்கிறது ட்ரா பண்ணியிருப்போம். ஆங்கிள் 30 டிகிரி இன்க்ளைன்ட், 30 டிகிரி இன்க்ளைண்டாக இந்த பெண்டகனை ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் வெர்டிக்கலாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். பாயிண்ட் A2, பாயிண்ட் B2 and point C2 and point D2 and point E2 vertical project பண்றோம். next horizontal lines, okay. next meet பண்ணக்கூடிய points mark பண்ணணும். A2 dash, B2 dash, C2 dash and D, point D, D2 dash and E2 dash. Okay, இந்த points join பண்ணணும். Point A and B and B and C, C and D and point D and E and E and A. Okay, diagram complete ஆயிருச்சு. Okay, thank you.